ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன். அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு. எனக்கு எவன்டா கேட்டான்? நான் தான்டா நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார், எனக்கு எவர் வர மாட்டான். நான் தான். நீ அப்படி சரியான வீரன் தான். என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிரணும். சரியான நீ மோதிரணும். நான் வீரன், நீ சோரன். நீ ட்ரைனிங் எடுத்த, நீங்க ட்ரைனிங் எடுத்த போலீஸார்களாம். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. நீ என்கிட்ட மோதாத. நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க தம்பி இன்னும் 2 வருஷம் தாங்குவியா தம்பி? நீ மேக்சிமம் 2026 வரை நிப்பியா? நீ கொம்பாதி கொம்ப எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இங்க உனக்கு பின்னாடி நிக்கிறாரு. எங்க அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட். தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன். நான் தான் லீட் எடுத்து போவேன். நான் என் கட்சியை ஒழிக்கிறது இல்லைக்கெல்லாம் பேசாத. நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு. லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும். நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும். சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன், குச்சியை முடிச்சு போடுவேன். தம்பி நீ ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும். வேற வழியே கிடையாது. ஏதோ ஆடுற அதிகார திமிரில் வீரனை இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா பொதுவாகத்துக்கு அண்ணாமலை அவனை கூப்பிடுறேன். நீ வா. நீ ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன். கட்சி விட்டு போயிடலாம். என் கட்சி எல்லாம் கட்சி நாம் கட்சி இல்லை, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா. ஒரு காரணம் சொல்லு. உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா? போய் முதல்ல சோதிச்சுட்டு வா. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌட் கன்னடிகா. எங்க தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்லா மோடு பெருக்கோ எங்க கர்நாடகத்தில் பேசிட்டு நீ உனக்கு என்ன இருக்கு? இவங்க இன்னும் இந்தி சமஸ்கிருதம்னு பழைய செருப்பே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்க அந்த பழைய செருப்பே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியுமில்ல? இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரீங்கள வச்சு வெளுக்கத்தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பை வச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டை பண்ணி தர. நீ தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? என் மொழி வரலாறு, என் இன வரலாறு தெரியுமா உனக்கு? படி. நீ ஐபிஎஸ் படிச்செழுதினியா பார்த்து எழுதினியா? இப்பதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. இன்னைக்கு சீமான் அண்ணன் நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும். யாரையாச்சும் பிடிச்சி பொம்பளுக்கணும். அன்பு தம்பிப்பாரு, அடுத்த நாள் திட்டுவார், அடுத்த நாள் சொல்லுவார். எனக்கு சீமான் அண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? எங்கள் போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்கள் போட்டி இருக்கா? எங்கள் போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை. அப்புறம் எதுக்கு பொதுவாட மேடைக்கு போய் பேசணும்? என் மேடையில் நான் பேசுகிறேன், அவர் மேடையில் அவர் பேசுகிறாங்க. மக்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்கிறாங்க.